திராவிட சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிகேஎம். இப்போ தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய ஆடியோ எல்லா யூடியூப் சேனல்லையும் அதுதான் உலா வருது. அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அதர்மத்தினுடைய சேனல் மனோஜ், யூடியூப் பிரதர்ஸ், சவுக்கு சங்கர், இவங்களை எல்லாருக்காட்டியும் ரொம்ப பணிவாக ஒரு கோரிக்கை வைக்கிறார். நான் என்ன உங்களுக்கு கெடுதல் செஞ்சேன்? நான் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? ஏன் என்னை பிடிச்சி இந்த ஒழுக்குறீங்க? நான் அப்படி என்ன உங்களுக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறார் பகிரங்கமாகவே. அண்ணனுக்கு நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, நீங்கள் கடந்த காலத்தில் என்னென்ன பேசுனீங்கன்றத நீங்களே ஒரு முறை திரும்பி பார்த்துட்டு வாங்கண்ணா. எப்பயுமே வரலாறு முக்கியம். ஒவ்வொரு தலைவரும் நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்னு நீங்களே பல முறை சொல்கிறீங்க. ஆனால் அப்படி நீங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த கட்சியினுடைய தலைவர். இப்போது நீங்கள் பொது மேடையில் பேசுகிறப்போ ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக பேச வேண்டியது இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மைக்கு கிடச்சா சகட்டு மேனிக்கு பேசுகிறீங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றதெல்லாம் உங்களுக்கு நினைவுபடுத்த தான் இந்த வீடியோ. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, மேதகு பிரபாகரன் அவர்கள் உலகத் தமிழர்களால் ஏற்றுக்கொண்ட ஒரு வீரன். அவருடைய அரசியல் பயணத்தில் வேணும்னா சில மாற்றங்கள் இருந்திருக்கலாம். ஆனாலும் ஒரு தமையன் என்கின்ற வரிசையில் ராஜராஜ சோழன், சேரன், சோழன், பாண்டியன், ராஜா தேசங்கு, கட்டபொம்மன், இப்படி தமிழர்கள் வரலாற்று பதிவில் மேதகு பிரபாகரன் அவர்களும் வருவார்கள் என்பது தான் ஒவ்வொரு தமிழனுடைய கனவு. அப்படி தான் அவரை பார்க்குறாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, அவரை ஒரு சமையல்காரனும் போல் சித்தரிச்சிங்க. எப்படி சொன்னீங்க? கொசு கடியிலையும் மழை வெயில் ஒரு போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய ஒரு போராளி உங்களுக்கு ஆமக்கறி சமைச்சு கொடுத்ததா பேசுனீங்க. உங்கள் மனசாட்சி இதை ஒத்துக்குமா? நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க? உங்களை போராளின்னு சொல்கிறீங்க, ஆனால் ஏசி காரில் தான் போகிறீங்க. உங்கள் வீடு 2.5 லட்சம் ரூபாய்க்கு வாடகைன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பங்களா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி தான் பார்க்கணும். இதுபோல் உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் போய் தங்குற இடத்தெல்லாம் எது மாதிரி ரூம்பு போடணுன்றதெல்லாம் கட்டளை இருக்கிறதா தகவல் இருக்குது. அந்த வரிசையில் தம்பிகளுக்கு நீங்கள் அப்பட்டமாக துரோகம் பண்ணுறீங்க. உங்களை நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பார்த்திங்கன்னா, இளைஞர்களுக்கு ஒரு வெறித்தனம் இருக்கும். எப்படின்னு கேட்டோம்னா, எதாச்சும் ஒரு கட்சியில் இருந்தாலும் வச்சுங்களேன், அந்த கட்சிக்காகவே தன்னை அர்ப்பணிச்சிருவோம். அது ஒரு ஈகோ மாதிரி, ஒரு பிஸ்டேஜ். இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய நான் தம்பி, எங்கள் அண்ணன் சீமான்னு ஒருத்தன் முடிவு எடுத்துட்டான்னு சொன்னு வச்சுங்களேன், உங்கள் கொள்கை சரியாக தப்பான்றதுலாம் அவனுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் பின்னாடி நின்ன ஒரே காரணத்துக்காக அவன் உங்கள் கொடியை உயர்த்தி பிடிக்கிறான். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் நேற்று ஒன்று பேசுகிறீங்க, இன்றைக்கு ஒன்று பேசுகிறீங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களிடம் உங்களை பற்றி ஒரு கேள்வி வருது. என்னன்னா, சீமான் அவர்களை பற்றி நீங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு வரி வரும். உடனே அவர் சொல்லுவார், இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு வரியிலே அந்த பதில் வரும். அடுத்து என்ன சொல்லுவாருன்னா, ஒரு அண்ணன் ஒரு தம்பியை, அதாவது கோபத்தில் திட்டினா கூட அது அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுபோல் தனியாக நிற்கிறான்னு நீ என்ன பிடுங்க போகிறன்ற மாதிரி உன் மேலே ஒரு முறை அவர் கோவப்பட்டு பேசியிருப்பார். அது உன் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம். தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களை உன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாயே, ஏதேனும் ஒரு கட்சியில் இணைந்து 2 எம்எல்ஏ சீட்டு கிடைத்தால் கூட மக்களுக்கு அதன் மூலமாக எதனா சேவை செய்ய முடியுமே அப்படின்னு. கம்யூனிஸ்டுகளுக்கு அப்படி ஒரு வரலாறு உண்டு. மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்றவுடன் கூட்டணி கட்சியில் பங்கேற்பதற்கு கம்யூனிஸ்டுகளுக்கு அழைப்பு விடுத்தார்கள். அன்று கம்யூனிஸ்டுகள் கூட்டணியில் பங்கேற்கவில்லை. அது தவறென்று சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்து தலையங்கத்தில் ஒரு கட்டுரை எழுதப்பட்டது. கம்யூனிஸ்டுகள் அன்று தவறு செய்தார்கள் என்று. ஆனால் கம்யூனிஸ்டுகள் அதை உண்மை என்று அமைதி காத்தார்கள். மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் கூட ஜெர்மனியில் ஹிட்லருடைய உதவியில் சுதந்திர இந்தியா என்று பிரகடனம் செய்தார்.
உலகமே ஹிட்லரை குற்றவாளி என்று சொன்னாலும் கூட தன் இந்திய மக்கள் விடுதலைக்காக அந்த ஒரு தியாக சுடர். தமிழ்நாட்டில் எத்தனையோ வீரர்கள், ராஜாஜிராஜன், சோழன், பாண்டியன், எத்தனையோ ராஜாக்கள்லாம் ஆண்டுட்டு போன பூமி இது. இந்த மண் திராவிட மண். நீங்களே சொல்லியிருக்கிறீங்க என்னன்னு, தந்தை பெரியார் இல்லை என்றால் நான் மாடு ஆடு தான் மேய்ச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. திராவிட மேடைகளில் நீங்கள் முடங்கியதை மறந்து விட்டீர்கள். முற்போக்கு எழுத்து கலைஞர்களுடைய மேடைகளில் நீங்கள் பேசியதை மறந்து விட்டீர்கள். உங்களுடன் நீங்கள் திறமையாக வளர்ந்த பின்பு நீங்கள் அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் போய் நின்றுட்டீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்க, பிஜேபிக்கு எதிராக பேசுங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்கன்னா என்ன சொல்லுவீங்கன்னா, நீங்கள் வேணால் ஈடி விட்டு பாருங்க எனக்கு ரைடு அப்படின்னுவீங்க. வடநாட்டில் ஒரு காமெடிக்கு போடுவான், ஒரு வீடியோ போட்டான். எப்படின்னா, அதாவது ஈயம் பூசக்கூடியவன் பாத்திரத்துக்கு அவன் வீட்டில் வந்து ஈடி மாரி 2 பேர் நிற்பாங்க. அப்போ சொல்லுவான், ஒரு நிமிஷம் இரு வரேன்ட்டு உள்ளே போயிட்டு பிஜேபி துண்டை தன் தோளில் போட்டு வந்து நிற்பான், நானும் பிஜேபிக்காரன் தான் சொல்லிட்டு. உடனே அவங்க 2 பேரை கிளம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஈடி வந்து சாதாரண வீட்டுக்கெல்லாம் வந்ததாக தகவல். நீங்கள் வந்து ஈடி என் வீட்டுக்கு அனுப்புங்கன்னு கேட்டீங்க, ஆனாலும் வரல. காரணம் என்ன? நீங்கள் சொல்லுவீங்க பிஜேபிக்காக நான் பேசலை அப்படின்ட்டு. பிஜேபியுடைய அஜெண்டா என்ன? தமிழ்நாட்டில் திமுகவை பயங்கரமாக எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 90% திமுக எதிர்ப்பு கொள்கையை வச்சுக்கிறீங்க, 10% பிஜேபி எதிர்க்கிறீங்க. அதனால் நான் பிஜேபிக்கு எதிரின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொன்ன அதே கேள்வி தான் நானும் உங்களை கேட்குறேன். அண்ணா, நீங்கள் வந்து திராவிட கட்சி என்ன செஞ்சுது, திராவிடத்தால் நாங்கள் குடித்தோன்னு சொல்கிறீங்க. தப்புனா, நான் குடிக்கிறதில்ல, நான் திராவிடன் தான், எனக்கு குடிப்பழக்கமே கிடையாது. ஆனால் நீங்கள் குடிப்பதாக உங்கள் வீடியோவிலே நிறைய பேசுகிறீங்க, நீங்கள் சரக்கு அடிச்சிட்டு இருக்கிற மாதிரியே. ஆனால் எனக்கு ஊற்றி கொடுக்காத அந்த திராவிட கழகம் உங்களுக்கு எப்படி ஊற்றி கொடுத்தது? நீங்களாக குடிக்கிறதுக்கு திராவிட கட்சியாக காரணம்? அதெல்லாம் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, நம்ம அடுத்து வருவோம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஒவ்வொரு தலைவர்களும் யாரை வேணாலும் சகட்டு மணி. இப்போ நீங்கள் எந்த கட்சி விமர்சனம் செய்யலை, விஜயகாந்தை பேசி திட்டிருக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் தூத்துக்குடியில் 13 உயிரை காவல்துறை குருவி சுடுற மாதிரி சுட்டது. நீங்கள் என்ன சொன்னீங்க? இது முதலமைச்சர் என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி? நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுன்னாரு. சின்ன குழந்தைங்க கூட சிரிக்கும். அதாவது காவல்துறை என்பது முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். அதை இவர் சொல்கிறாரு டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவர் தான் உனக்கு சித்தப்பா, அவர் தான் உங்களுக்கு பெரியப்பா, ஏன் சித்தப்பா ஆட்சி அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் திமுகவை விமர்சனம் பண்ணுற மாதிரி அதிமுக ஒரு நாளும் விமர்சனம் பண்ணதே கிடையாது. ஒன்று புரிஞ்சுக்கங்கன்னா, இந்தியாவிலேயே என்ன தென்னிந்தியா வளர்ச்சி அடைந்த நாடுன்னு சொல்லுவாங்க. அதில் குறிப்பாக தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பு, கல்வித்துறை, கல்வி கட்டமைப்பு, இப்போ பார்த்தீங்கன்னா காலை உணவு, மதிய உணவு, இன்னும் பல சலுகை, லேப்டாப்பில் இருந்து சைக்கிள் கொடுத்தோம், இலவச பஸ் பேருந்து கொடுத்துருக்கோம், மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. நான் திமுகவை பாராட்டுறேன்னு நினைக்காதீங்க. திராவிட கட்சி பெரியார் உருவாக்கிய பாதை, பேரறிஞர் அண்ணா வழி நடத்திய பாதை, கலைஞர் தன்னை இணைத்து கொண்டார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதில் பயணித்தார், அதை செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடைபிடித்து அந்த கொள்கையில் வந்தார். இன்று ஸ்டாலின், மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை திறம்பட வழிநடத்திட்டு வரார். குளறுபடி இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களை விட தமிழ்நாடு சிறப்பாக இருக்குதுன்றதுனால தான் பரவாயில்லை என்பதை, அதாவது வெரி குட் அப்படின்றா இல்லையா, அதுக்கடுத்து சுமாருன்னு கூட சொல்லுவான். ஆனால் இதை வெரி குட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் குட்டுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முடிஞ்சவரை அவர் கொண்டுட்டு போகிறாரு. ஒரு முதல்வரே எல்லா துறையும் கண்காணிக்க முடியாது. ஆனால் எல்லா இடத்துலையும் பிரச்சனை நடக்கும். ஒரு வீட்டில் ஒரு குடும்பத் தலைவர் இருந்தான்னு சொன்னால் அவனுடைய பிள்ளைகள் ஒரு 2-3 பேர் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வாங்க. அவங்கள கூப்பிட்டு கண்டித்து இது தப்புன்னு வளர்த்து ஒரு தந்தையுடைய பொறுப்பு. அந்த வேலையை அவர் செய்கிறாருன்னா செய்கிறாரு. இன்றைக்கி காவல்துறையில் பெரிய அளவில் பிரச்சனை, அதுக்கான ஒரு அதிகாரி தேர்வு கண்டுபிடிச்சி அவர்களை ஒப்படைச்சிருக்காரு. அவர் அந்த பணி செய்கிறாரு. இன்றைக்கி பெரிய அளவு மக்கள் வந்து இப்போ சுமாராக காவல்துறை வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே. அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும்
தேடி தேடி கண்டுபிடிச்சி அவர் செய்கிறார். இதை முதல்வரை பாராட்ட வேண்டியும் என்று நான் பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆதாங்கம். இப்போ நீங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கிறீங்க, என்ன சொல்கிறீங்கன்னா, என்னை திட்டாதீங்க, நான் உங்களுக்கு ஒன்றும் பண்ணலைன்றீங்க. ஏங்க, நீங்கள் ஒன்றா ரெண்டா எங்களை தமிழ் மக்களை தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொன்னீங்க? தமிழ் இது குடிப்பெருமை, நான் வந்து ஜாதி பெருமையை குடிப்பெருமையாக மாற்றிடுவேன்னு சொன்னீங்க. அதாவது ஆதி பூர்வீக தமிழ் குடி மகன் அவன்தான் திராவிடன், அவன் பேசிய மொழிதான் தமிழ். வரலாறு தெரியலனா நீங்கள் வரலாறு தேடி படிங்க. முடிஞ்சால் ராவணன் வரலாறு படிங்க. ராவணன் திராவிடன், அவன் பேசிய மொழி தமிழ். ராவணன் வந்து தமிழ், அதாவது ஆரியத்தை பகிரங்கமாக எதிர்கொண்டவன். அந்த வரலாறுக்குள்ளே போவனா, அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கவும் விரும்ப மாட்டீங்க. அப்புறம் வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு டீ கடையில் 2 பேர் பேசினாங்கன்னா, இந்த எம்பி எலெக்ஷனில் நீங்கள் 2 பேரை நிறுத்தியிருக்கிறீங்க. அதுக்கு அவர் சொன்னாங்க, அவங்க பேசிக்கிறாங்க, அண்ணன் ஜெயிக்காத கேண்டிடேட் தேடி தேடி கண்டுபிடிச்சி வேட்பாளரை நிற்க வைக்கிறாரு, ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அது நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியலன்னு யார் பேசுறது? உங்கள் தம்பிங்க தான் அதை பேசுகிறாங்க. இந்த எம்பி எலெக்ஷனில் விஜயலட்சுமி அக்காவை உங்களை பற்றி பேசுகிற போது விஜயலட்சுமி அக்காவை பேசாமல் போக முடியாது. அதாவது ஒருவனுக்கு ஒருத்தியாக அந்த மண்ணில் யாருமே வாழ்கிறதில்ல. இளைஞர்களாக இருக்கிறப்போ காதலியாக வரும், சிலர் வந்து பிரிஞ்சு போவாங்க. அதுபோல் உங்களுக்கும் விஜயலட்சுமி அக்காவுக்கும் பிரிவினை ஏற்பட்டு இருந்தால் அதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக 4 செவத்துக்குள்ளே முடிச்சிருக்கலாம். அதை வீதிக்கு கொண்டு வந்து காவல்துறை கொண்டு போய் கோர்ட்டு வரைக்கும் கொண்டு போனது யாருடைய குற்றம்? உங்கள் மனசாட்சி நீங்களே கேட்டு பாருங்க. அந்த அம்மா வீதியில் வந்து அழுது கதறி என்னென்ன பேச முடியுமோ போராடினாங்க. ஆனால் நீங்கள் அதை ரசிச்சிங்க. நீங்கள் அந்த அம்மாவை தண்டிக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணலை. காரணம் என்ன? அந்த அம்மாவோட நீங்கள் அந்த அளவுக்கு வாழ்ந்துருக்கிறீங்க. வாழ்ந்ததை நினச்சி அந்த அம்மா உங்களால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் நீங்கள் நினச்சிருந்தா உங்கள்கிட்ட பணமாக இல்லை, 2.5 லட்ச ரூபாய்க்கு வாடகையில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. எத்தனையோ கோடி பணம் உங்கள்கிட்ட இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறீங்க? விஜயலட்சுமி அவர்களை வந்து எதிர்கட்சி தான் தூண்டி விட்றான். நீங்கள் எதிர்கட்சி தீண்டி விட்டாங்களே, உண்மை இருக்க போய்த்தானே நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்குறீங்க. இதைத்தானே அதர்ம மனோஜ் பேசினாப்புல, இதைத்தானே யூடியூப் பில்டர்ஸ் பேசுனாங்க, இதுதானே சவுக்கு சங்கர் பேசுனாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் இதை பேசுனாங்க. ஒரு தலைவன் இப்படி ஒரு பெண்ணை வீதியில் விட்டது நியாயமானு வீரலட்சுமி என்ற பெண்மணி வந்து அதாவது அந்த விஜயலட்சுமிக்காக களத்திலே வந்தாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு தலைவன் சண்டைக்கு கூப்பிட்றீங்க. அவங்க களம் அமைச்சு சண்டைக்கு வான்னு சொன்ன உடனே அன்பே வழக்கறிஞர்கள்லாம் வழக்கு இருக்குது, நீ இந்த மாதிரிலாம் பேசான்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எல்லாமே நீங்கள் தானே பேசுனீங்க, வேறு யாரும் பேசலை. நேற்று ஒன்று பேசுகிறீங்க, இன்றைக்கி ஒன்று பேசுகிறீங்க. அதாவது தனியாக நில்லுன்றீங்க. தனியாக நிற்கிறதுனால இனி வரும் காலத்தில் எந்த ஆட்சியுமே தனியாக நிற்க முடியாதுண்ணா. ஆனால் ஒன்றுண்ணா, இந்த இளைஞர்கள் தம்பிகள்லாம் உங்கள் பின்னாடி இருக்கிறாங்க, அவங்கள நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா ஒரு 10 வருஷம் கழித்து அவங்க வந்துடுறாங்கன்னு வச்சுக்க, உங்களை தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து அதாவது புதியது வர்றது பழையது கழிதல்னு சொல்கிற மாதிரி இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 10-15 வருஷம் இருந்துட்டு அவன் வெளியே போயிடுறான், ஒரு திறமான ஒரு அரசியல்வாதியாக ஆகிட்டு. ஆனால் அவன் அந்த இளைஞர்களாக வந்தப்போ அவர்களுடைய மனதை கெடுத்து நீங்கள் இது போன்ற அரசியல் செய்வது சரியில்லை, இதை தான் விமர்சனம் செய்கிறாங்க. நீங்கள் பத்திரிக்கை ஊடக நண்பர்களிடத்துலையும் பத்திரிகையாளர்கிட்ட எப்படி பேசுகிறீங்கன்றத நீங்களே கொஞ்சம் நீங்கள் பேசுகிறத அப்பப்போ நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் திரும்பி போட்டு கேளுங்களேன், என்னென்ன பேசியிருக்கிறீங்கன்ட்டு. ஒரு நாள் ஆமான்னுவீங்க, அதே மறுநாள் இல்லைன்னுவீங்க. என்ன நீங்கள் சொல்லாதா? பேரறிஞர் அண்ணா, உலகம் போற்றும் தலைவன், பார்லிமெண்ட்லேயே இன்னொரு மாநிலத்தினுடைய எம்பி அவருக்கு கிடைத்த வாய்ப்பை அண்ணா அவர்கள் பேசட்டும் என்று விட்டு கொடுத்த வரலாறு உண்டு. அவரை நீங்கள் சொல்கிறீங்க பிச்சைக்கார பையன் அப்படின்றீங்க. ஒரு தலைவனுக்கு அழகா இந்த வார்த்தை? யாரையும் விமர்சனம் செய்யலாம், விமர்சனம் செய்யக்கூடாதுல்ல. தமிழ்நாடு எந்த விதத்தில் கெட்டு இருக்குது? இந்தியாவில் எத்தனையோ மாநிலம் இருக்குது. தமிழ்நாடை விட எதில் முன்னேறிடுச்சு நீங்கள் சொல்லுங்கள். இதில் அந்த மாநிலம் முன்னேறிடுச்சுன்னு ஒரு பட்டியல் போடுங்க, நாளைக்கு பட்டியல் போடுங்க. உங்களுக்கு பரவாயில்ல, அண்ணன் கரெக்டாக தான் பேசுகிறாரு. இந்தியாவில் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லுவீங்க, தென்னிந்தியா தவிர்த்து. மகாராஷ்டிராவில் மாபெரும் தலைவன் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த மண்.
ஆகையினால மகாராஷ்டிரா முன்னேறி இருக்கு, பஞ்சாபி முன்னேறிச்சு. நீங்கள் பகத்சிங் பிறந்த மண். பகத்சிங்குடைய வரலாறை பேசிட்டே அந்த மாநிலம் வளரும். அம்பேத்கர் வரலாறை பேசியே மராட்டியம் வளரும். சுபாஷ் சந்திரபாஸ் வரலாறு பேசியே மேற்கு வங்கம் வளரும். தமிழ் மண்ணில் திராவிடம் பேசியே தென்னிந்தியா வளரும். திராவிடத்தினுடைய தலைவன் எங்கள் தந்தை பெரியார். அதை அப்படியே கட்டி காப்பாற்றிய பேரறிஞர் அண்ணா. இதோடு தன்னை இணைத்து கொண்ட கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதோடு அதனுள்ளிருந்து பிரிந்தாலும் அந்த கொள்கையை இடைவிடாமல் கடைபிடித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா. இப்பொழுது இந்த தமிழகத்தை, திராவிட மண்ணை திறம்பட, அதாவது 100% யாராலையும் பண்ண முடியாதுங்க, பரவாயில்லைன்ற அளவுக்கு திராவிட மாடல் திரு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அருமையாக வழி நடத்திட்டு போகிறார். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பெரிய அளவில் இப்போ என்ன சொல்லுவீங்க? இவன் திமுககாரன், திமுக கிட்ட காசு வாங்கிட்டான். ஒருத்தங்காட்டியும் 10 ரூபாய் இது வரைக்கும் நான் வாங்கவும் மாட்டேன், அதாவது வாங்கியதில்லை, வாங்கவும் மாட்டேன். அதாவது என்னுடைய லட்சியம் என்பது இந்த திராவிட மண். திராவிடன் என்றால் திராவிடியன், திராவிடன். திராவிடம் பேசிய மொழி தமிழ். ஆதி பூர்வீக தமிழ் குடிமகன் தமையன். இந்தியாவை என்னைக்கு திராவிடம் சித்தாந்தத்தை உள்வாங்கியவன் பிரதமராக போய் உட்கார்றானோ அன்னைக்கு தான் இந்தியா முழுவதும் வளர்ச்சி அடையும், இந்தியா வல்லரசாகும். எழுதி வச்சுக்குங்க. ஒரு திராவிடன் போய் அமரணும் பிரதமராக. திராவிடன் பிரதமராக அமர்ந்தால் மட்டும்தான் இந்த இந்திய மண்ணை வல்லரசாக்க வேண்டும் என்று அவன் துடிப்பான். கரிகால சோழன், ராஜராஜ சோழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், ராஜா தேசிங்கு, இவங்கெல்லாம் ஒரு மாநிலத்துக்குள்ள அடக்கம் கிடையாது. இந்த மண்ணின் மைந்தன், திராவிட மண்ணின் வீரர்கள், திராவிட மண்ணின் ராஜாக்கள், இவர்கள் வளர்த்தெடுத்த மண். இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் திராவிடம் தான். ஜாதி என்பது அவனுக்கு ஒரு அடையாளம் வச்சிருக்கான், அது அழிஞ்சு போகும். பட்டினத்தாரும் சொல்லியிருக்கார், ஜாதி என்பது ஆதியில் இருந்ததும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை என்று. எதுவுமே சில காலம் கடந்து வரும். ஆனால் இப்போ இந்த ஜாதியும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு வருது. அதை நீ குடிப்பெருமைன்னு சொல்லிட்டு குடியாக உருவாக்குன்ற. அண்ணே, சாப்பாடு ஆந்திராவில் போய் போஜனம் கொடுன்னா உனக்கு சோறு தான் கொண்டாந்து வைப்பான். போஜனத்துக்கு பதில் வேறு எதுவும் கொண்டாந்து வைக்க மாட்டான். கர்நாடகாவில் போய் அன்னம் கொடுன்னு சொன்னீங்கன்னா சோறு தான் கொண்டாந்து வைப்பான். தமிழ்நாட்டில் அதுக்கு பேர் சோறு. ஆந்திராவில் போனீங்கன்னா போஜனம், சாப்பாடு, ரைஸ். இங்கிலீஷில் எந்த பேரை வச்சாலும் அது பேர் சாப்பாடு தான். நீ என்னவோ ஜாதியை மாற்றிட்டு குடியை வச்சிருன்ற. இதுதான் உங்களுடைய வீர வசனமா? எதுக்கு ஆட்சிக்கு வந்தீங்க? எதுக்கு ஒருங்கிணைப்பாளர்ன்றீங்க? இந்த இளைஞர்கள் பட்டாளத்தில் கையில் வச்சுங்கிறீங்களே, போங்க கிராமமாக போங்க. எத்தனை குழந்தைங்கள்லாம் படிக்காமல் இருக்குது, அந்த குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கள். எத்தனையோ குழந்தைங்க காலேஜ் படிக்க முடியாமல் தவிக்குது, வழி தெரியாமல் தவிக்குது. அரசு அதுக்கான வழி ஏற்பாடு வச்சுருக்குது. எத்தனையோ தன்னார்வ தொண்டு நிறுவனம், எத்தனை ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள் அவங்களுடைய சம்பளத்திலேருந்து 10% இந்த படிக்கிற ஏழை குழந்தைங்களுக்காக உதவி செஞ்சிட்ருக்காங்க. அதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஊக்குவிங்க, பேசுங்க. எதனா ஒரு கட்சியில் கூட்டணி வச்சு போய் சட்டசபைக்கு போய் உங்களுடைய 2 தொகுதியில் வின் பண்ணிங்கன்னா அந்த தொகுதி மக்களுக்கு சேவை பண்ணுங்கள். பாரு, நான் வந்து 2 தொகுதி எப்படி வச்சுங்கிறேன் பாருன்னு இருக்கிற டிவி சேனல்லாம் கூப்பிட்டு காட்டுங்க. இதெல்லாம் விட்டுட்டு செய்கிற அரசியலை குறை சொல்லிக்கின்னு நீங்கள் மனம்போக்கில் பேசிக்கின்னு நான் என்னடா உங்களுக்கு துரோகம் பண்ணேன்னு அடுத்தவன் வீட்டில் பண்ணால் குடும்ப அரசியல்ன்றது. நீங்கள் உங்கள் மனைவியே கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலுக்கு கொண்டு வரீங்க. மனைவியை கொண்டு வரான், குடும்ப அரசியல் பண்ண பேசிட்டு போங்கடா அப்படின்றீங்க. கொஞ்சம் கூட நீங்கள் இதை பற்றி அச்சப்பட போகிறதே இல்லையா? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? உங்களை நம்பி இளைஞர் பட்டாளம் இருக்குன்னு அந்த இளைஞர் பட்டாளத்தை கைவிட்டுறாதீங்க. அதாவது 100 இளைஞரை என்னிடம் ஒப்படைங்க, இந்த நாட்டை எப்படி ஆக்கிறேன் பாருன்னு சொல்லுவாங்க. அதுபோல் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஏகப்பட்ட இளைஞர்கள், அரசியல் அறியாமை, இள ரத்தங்கள் உங்கள் பின்னால் இருக்கிறது. ஆகவே உங்களை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை
எனக்குண்டு, ஏனென்றால் நான் திராவிடன். தொடரும், இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.